தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசித்து வருகிறார். 18 ஆண்டுகளுக்கு பின் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு முறைப்படி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 18 ஆண்டுகளுக்கு பின் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு முறைப்படி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று இறுதியாக உள்ள நிலையில் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இரு நாட்டு தலைவர்கள் தற்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக கடந்த இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 1 மணிக்கு மேலாக தற்போது வெளியாக இருக்கிறது. மதர் ஆஃப் டீல்ஸ் என அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கியது. சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் முடிவடையும் நிலையை எட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்தியா இதுவரை கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களில் இது முதன்மையானது என முன்னதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். டெல்லியில் தொடர்ந்து இன்று நடைபெற இருக்கின்ற 16வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாட்டின் போது இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்ததற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக நேற்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் மற்றும் ஐரோப்பிய மன்ற தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் இந்தியா வந்திருக்கின்றனர். இவர்களுடன் நேற்று பிரதமர் மோடி தொடர்ந்து ஆலோசனை நடத்திய நிலையில் ஏற்கனவே ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டது. இருந்த போதிலும் தற்போது இது தொடர்பான அறிவிப்பை 1.25 மணிக்கு பிரதமர் மோடியும் மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து டெல்லியில் அறிவித்திருக்கின்றனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கான வரியானது 110%இலிருந்து 40%ஆக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வோக்ஸ்வேகன், BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு இது பெரிய நன்மையாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்திய ஜவுளித்துறைக்கு ஐரோப்பிய சந்தையில் வரி இல்லாத அனுமதி கிடைக்கும் எனவும் இதனால் வங்கதேசம் மற்றும் வியட்நாம் நாடுகள் உடனான போட்டியில் இந்தியாவுக்கு பலம் சேர்க்கும் எனவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விவகாரமாக கருதப்படும் விவசாயத்துறை தற்போதைக்கு இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவில் 87% ஏற்றுமதி பொருட்களுக்கான ஜெனரலைஸ் ஸ்கீம் ஆஃப் பிரிஃபரன்சஸ் எனப்படும் வரி சலுகைகளை ரத்து செய்திருந்தது. இதனால் ஜவுளி, ரசாயனம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்பவர்கள் தற்போது கூடுதல் வரி செலுத்த வேண்டியுள்ளது. இந்த நிலையை தவிர்க்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் வர்த்தகத்திற்கான விதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இரு நாட்டு தலைவர்களும் தற்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 19 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு முறைப்படி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.